ரைஸ் அரிசி சாதம் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. இந்த ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ வந்து நாம தான் அதிகமான பெரும்பாலானவர்கள் சாப்பிட்ற பிரதானமான உணவு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது தவறுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் சமீபத்தில் நடத்தின ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலகமெங்கும் பெரும்பான்மையானவர்கள் இந்த அரிசி இந்த உருளைக்கிழங்கு ரெண்டையும் வெவ்வேறு விதத்தில் சாப்பிடக்கூடிய பிரதான உணவாக இருக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை சாப்பிட்ற முறை வந்து உலகமெங்கும் உள்ள 90% மக்கள் இதை தவறாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுக்குறாங்க. என்ன தவறாக சாப்பிட்றாங்க அப்படின்னு இப்போ நம்ம நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி, இந்த சாப்பாடு இந்த சாப்பிடும் உணவு முறையில் வந்து பலவிதமான கணிதம் வந்து இருக்குது. கணிதத்தில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு வருது இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருளுமே 100% நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல. எந்த ஒரு உணவுப் பொருளுமே 100% கெட்டது அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணவும் முடியாது, நல்லது அப்படின்னு பிராண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு சில உணவு அது அதிகப்படியான நன்மை தரக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கலாம். ஆனால் அது இன்னொரு உணவுப் பொருளோடு சேர்த்து சாப்பிடப்படும் போது அது உடலுக்கு தீயது செய்யக்கூடியதாக மாறலாம். அப்போ காம்பினேஷன், நம்ம எந்த உணவுமே தனியாக சாப்பிட்றதில்ல, ஒன்று மேற்பட்ட உணவுகளை சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ற பழக்கம் வச்சுருக்கிறோம். அப்போது இரண்டு உடலுக்கு தீமை செய்யக்கூடிய பொருட்கள் ஒன்றாக இணையும் போது சில சமயங்களில் அது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பொருளாக மாறும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அப்போ உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய இரண்டு பொருள்கள் இணையும் போது, தவறான முறையில் இணையும் போது அது உடலுக்கு தீமை செய்யக்கூடிய பொருளாக கூட மாறும். அப்போ எந்த உணவோடு சேர்க்கணும், அதை எந்த முறைப்படி சேர்க்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா இது இப்போ நம்ம பேசலைங்க, நம்ம ஆளுங்க அந்த காலத்திலே இதை பற்றி ஆய்வு பண்ணி பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் நம்மள முக்கால்வாசி பேருக்கு அது வந்து தெரியறதில்ல. ஆயுர்வேதம் மாதிரி உள்ள விஷயங்கள்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல அதை பற்றின பதிவுகள் வந்து இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக சயின்ஸினோட அடிப்படையில் ஆய்வுகள் பண்ணி இதில் உள்ள நிறைய விஷயங்களை அவங்க ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ இந்த ஃபுட் காம்பினேஷனில் உடலுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த அரிசியும் இந்த பொட்டேட்டோவும். ஆனால் அது குறிப்பிட்ட முறையில் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படி என்பது உலகம் முழுக்க உள்ள மொத்த விஞ்ஞானிகளும் இப்போ ஒத்துக்கிட்டாங்க. அதைத்தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்ன முறை அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த முறையால் என்ன நடக்கிறதுனால உடலுக்கு என்னென்ன நல்லது கிடைக்குது அப்படின்றது. இப்போ அந்த முறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த முறைப்படி சாப்பிடும் பொழுது 3 விஷயம் கிடைக்குது. அதாவது 300 விஷயம் கிடைச்சாலுமே முக்கியமான 3 விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேசிட்டு அந்த முறைக்கு நான் வந்து சொல்லி என்னன்றதை இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு விஷயம் உடலுக்கு கிடைக்குது. ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு விதமான ஸ்பெஷலைஸ்டு கார்போஹைட்ரேட். ஸ்பெஷலைஸ்டு கார்போஹைட்ரேட்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டயட்ரி ஃபைபர், ஒரு சிறப்பு வாய்ந்த டயட்ரி ஃபைபரான இது உடலுக்கு போய் என்ன செய்யுது? முக்கியமான விஷயம்னா, கொலோனல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஸில் டிஎன்ஏ டேமேஜ் ஆகிற விஷயம் நிறைய நடக்குது. இந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகும்போது தான் உடலுக்கு பல்வேறு விதமான உபாதைகள், பிரச்சனைகள், அது கேன்சர் வரையும் கூட கொண்டு போய் விடக்கூடிய, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து அந்த கொலோனல் செல்ஸில் உள்ள அந்த டிஎன்ஏ டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி தடுக்குது. அது தடுக்கும் போதே உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் 90% உங்களுக்கு சரியாகி விடுது, சீர்படுகிறது அப்படின்றது. ப்ரிவென்டிவ் அண்ட் தெரபேட்டிக் மெடிசன் 2013 வெளியிட்ட ஆய்வின் அறிக்கையும் சரி, அதற்கு முன் வருடம் வந்து 2012 ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையும் வந்து இதை உறுதிப்படுத்துது. அது இல்லாமல் 2010 பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து பிளட் சுகர் ரெகுலேஷனை வந்து கட்டுப்படுத்துது. அதனால டயபெட்டிக்கு மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய விஷயமா வந்து இந்த 2 உணவுகளும் குறிப்பிட்ட விதத்தில் வந்து சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேர்னல் ஆஃப் ஓலியோ சயின்ஸ் 2008 வந்து மிருகங்கள் மீது ஒரு ஆய்வு ஒன்று நடத்தி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து கருதப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு வந்து
பிளட் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதனோட அளவை வந்து கம்மி பண்ணுது. இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து நம்ம பிளட்டில் வந்து கம்மியாக இருக்கணும். அதை வந்து அதிகப்படியான அளவுக்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணுற வல்லமை உடையது இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தினுடைய ஹெல்த் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் 90% உடலுடைய இயக்கத்துக்கு காரணமான விஷயம். அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அது வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து செலீனியம் அப்படின்ற ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த காம்பினேஷனால் உருவாகுது. இது அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியது. இது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசியை விடவும் அந்த ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, சிகப்பரிசி, அதில் கைக்குத்தல் அரிசி, இதில் வந்து உடம்புக்கு தேவையான செலினியத்தில் 35% இதுவே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொட்டேட்டோ, நம்மளுடைய உருளைக்கிழங்குல எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டாசியம் வந்து நம்ம உடலுக்கு தேவையான பொட்டாசியத்தில் 13% வந்து அது கொடுக்குது. பொட்டாசியம் வந்து எதுக்கு தேவை? பொட்டாசியம் வந்து நம்ம உடம்புடைய மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய தைராய்டு ஃபங்க்ஷனை வந்து சீர்படுத்துவதற்கும், நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுவதற்கும், லோயர் தி பிளட் ப்ரெஷர், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தினுடைய ஹெல்த்துக்கும் பொட்டாசியம் இருந்தால் தான் நல்லது. அந்த பொட்டாசியத்தை 13% அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான இதை கொடுக்கறது வந்து இந்த பொட்டேட்டோ இந்த முறைப்படி நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது. அதுக்கு அடுத்தது நியாசின் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுதுன்றாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புல உள்ள ஆல்கஹால், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்டு இந்த மாதிரி விஷயங்களை உடைச்சி தூளாக்கி அதில் இருக்கிற எனர்ஜி சக்தியை எடுத்து நம்ம உடலுக்கு, ரத்தத்துக்கும் பல்வேறு பாகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை நடக்கணும்னா அதுக்கு உடலுக்கு நியாசின் அப்படின்ற பொருள் வந்து மிக மிக அவசியம். இந்த நியாசினை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த குறிப்பிட்ட முறையில் வந்து நம்ம இது ரெண்டையும் இணைச்சி குக் பண்ணி சாப்பிடும்போது அதிகப்படியான நியாசின் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற லைனோஸ் பாலிங் இன்ஸ்டிடியூட் அட் ஓரிகான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தை பதிவு செய்கிறதோட அவங்க அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அயர்ன், ஃபோலேட் அப்படின்ற மிக மிக முக்கியமான வந்து உயிர் சத்துக்களும் இது வந்து உடம்புக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வறிக்கையை அவங்களும் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இது என்ன மெத்தட், அது எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உருளைக்கிழங்கு சாதம் அப்படின்னு இன்றைக்கும் பல பேர் வீட்டில் வந்து செய்வாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. இல்லை ஆலு புலாவ், அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அந்த மாதிரி இதை செய்யுங்க. இதை பற்றின வீடியோக்கள் யூடியூப்பில் ஏராளமாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அதை நம்ம குக் பண்ணி கூட காமிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உருளைக்கிழங்கு சாதம் இது இரண்டையும் வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு சாதம், ஆலு புலாவ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிட்லாம். டியாங் பாரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் உள்ள டயட்டிஷியன் பெகி டாங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இரண்டையும் நீங்கள் பொரிச்சு எண்ணெயில் இப்போ பொரியல் மாதிரி பண்ணி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்றதுக்கு 3 விதத்தை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஸ்டீமிங், பாயிலிங், பேக்கிங், இது 3 தான் அது அலோடு, அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு முறை அதை எப்படி செய்யணும்? இப்போ நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு சாதத்தை சேர்த்துக்க சாதம் வடிக்கணும் இல்லையா, அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக கவனமாக கேட்டுங்க. சாதம் செய்கிறீங்க இல்லையா, அப்போ இந்த அரிசியை ஊற வைக்கும் போது 1க்கு 4 முறை அந்த அரிசியை கழுவிட்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி அந்த மாதிரியான அரிசி இருந்தால் பெட்டர். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் மாதிரி இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை அரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1க்கு 4 முறை நல்லா கழுவிக்குங்க. அதை வந்து நீங்கள் ஊற வைங்க. நீங்கள் எப்பவும் வாங்குகிற அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வச்சு குக் பண்ணுவீங்களோ அதே நேரம் குக் பண்ணலாம். ஆனால் பார்பாயிலிங் ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் 100க்கு 100 மடங்கு வந்து அப்படியே முழுக்க கிடைக்கணும்னா இந்த பார்பாயிலிங் ரைஸ் அப்படின்றது முறைப்படி செய்யும்போது தான் கிடைக்குதுன்றாங்க. அது என்ன பார்பாயிலிங் ரைஸ்னா, அதிக நேரம் ஊற வைப்பது, குறைந்த நேரம் வேக வைப்பது, இவ்வளோதான். அதுதான் பார்பாயிலிங் ரைஸ். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வழக்கமாக பண்ணுறபடி அதை ஊற வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இந்த ஊற வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடுவோம் இல்லையா பொதுவாக, அப்படி வடிகட்டாமல் அந்த தண்ணியையும் ஒலை கொதிக்கிற தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும். நம்பர் 1.
அந்த ஊற வைக்கிற தண்ணி கழுவி தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சு இது பண்ணுறீங்களே, அந்த ஊற வைக்கிற தண்ணியை நீங்கள் ஒலை கொதிக்கும் போது அதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒலை கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலை சீவிட்டு அதை 4 துண்டுகளாகவோ 5 துண்டுகளாக 6 துண்டுகளாகவோ வெட்டி அதை அந்த தண்ணியில் போட்டு 5 நிமிடம் அது கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணியோடு அது கூட கலந்து நீங்கள் வேக வைக்கலாம். அரிசி நல்லா வெந்து சாதமான பிறகு அந்த உருளைக்கிழங்கு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுலாம் அது சாப்பிடணும் தேவையில்லை. அதில் உள்ள உயிர் சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும், தண்ணியிலேருந்து சாதத்துக்கு போயிருக்கும். முடிஞ்ச வரையும் அந்த சாதத்தை வடிகட்டி பயன்படுத்தாமல் நம்ம பிரியாணிலாம் பண்ணுறோம் இல்லையா, தம் போட்டு குக்கரில் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தண்ணியை அந்த அரிசியை உறிந்து கொள்ளும் அளவுக்கான குக்கிங் மெத்தட், அதுதான் இப்போ பார் பாயிலிங் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேறு வழியில் நீங்கள் வடிகட்டி தான் சமைக்கணுன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த முறைப்படி ஊற வைக்கும் முறை எப்படி, ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் போடணும். அதுக்கப்புறம் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கை 4 வெட்டி அதில் போட்டு 5 நிமிடம் கொதிக்க வச்சு இந்த ரைஸை போட்டு குக் பண்ணி அதுலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுட்டு நீங்கள் அந்த ரைஸை சாப்பிட்டாலே போதும். நம்ம சொன்ன அத்தனை விஷயம் சிம்பிளாக உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டீமிங் இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் செய்யும்போது ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு மசாலாலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நீங்கள் அதை ரொம்ப நேரம் எண்ணெயிலேயோ இதுலேயோ போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி விஷயங்கள் செய்யும்போது தான் அது உடலுக்கு தீமை செய்யக்கூடிய விஷயமா மாறுது. இப்போ இந்த முறைப்படி செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன் என்ன தெரியுங்களா? லைனஸ் பாலிங் இன்ஸ்டியூட் அட் ஆரிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒபிசிட்டிக்கும் டயபெட்டிஸ்க்கும் இது நல்லது. அதிகப்படியான உடல் எடை, பெரிய தொப்பை, அந்த இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு தொப்பை குறையவும் உடல் எடை குறையவும் இது மிகப்பெரிய உதவி செய்யுது அப்படின்ற ஆய்வறிக்கையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம், உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும்னாக்கா நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த உருளைக்கிழங்கையும் சாதத்தையும் நம்ம சொன்ன இந்த முறைப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 30 நாள்லேயே அதனால ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். எடை அதிகப்படியான அளவில் குறையிறத நீங்கள் உணர்வீங்க. நம்ம லிஸ்ட்டில் உள்ள அடுத்த பெஸ்ட் ஃபுட் காம்பினேஷன் பற்றி அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH.